வாழ்வோம் வழி. நம்மகிட்ட வெறும் மனம் மட்டும் இல்ல, அறிவும் இருக்கிறது. நம்ம மனத்துக்கு மட்டும் இ இணைந்து போயிட்டே இருக்கு. அறிவுக்கு அப்ப அந்த அறிவை தேடுறது எங்க? நான் அறிவு போறேன். இல்லையா? நான் அறிவு. இப்ப உங்கள்ட்ட இருக்கக்கூடிய அறிவு இல்ல, மன அறிவு. அததான் நான் சொன்னேன். நீங்க உங்க கூட இருக்கிறவங்க சொல்லி தந்த விஷயங்கள தான் மனதுல பதிச்சு வச்சுக்கிட்டு அறிவுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களே தவிர, அது அவ்வளவு பொய் அறிவு. இதுக்கு முன்னாடி கதை சொன்னேன். அவனே பார்த்திருக்க மாட்டான். ஃப்ரெண்டு சொன்னான்னு சொல்லி நம்பி அவன் நம்மள்ட்ட சொல்லியிருப்பான். அதுதான். இப்ப இந்த வரலாற்று நிகழ்வுகள் எல்லாம் அப்படிதான் இருக்குது. புரியுதா? நிறைய நிகழ்வுகள் எனக்கு இந்த சின்ன வயசுலயே அந்த எல்லா சித்தர்களுமே என்ன வந்து பார்த்துட்டான். அத ஒரு புக்கா கூட நான் போட்டிருந்தேன். என்ன தரிசித்த சித்தர்கள்னு இப்போ. பட் ஆரம்ப காலத்துல முதல்ல எனக்கு வந்து ஆஹ் இந்த உணர்வுகள் வருகிற பொழுதே ஆஹ் ஹோமம் பண்ணணும்னு ஒரு எண்ணம் வந்து அகஸ்தியர் தான் அதை நடத்தினார் எங்க வீட்டுல. வெளியே சொல்ல முடியுமா? யாரும் நம்ப மாட்டாங்க, யாருக்கும் தெரியாது. எங்க வீட்டுக்குள்ள ஹோமம் பண்றேன். ஒவ்வொரு நாளும் அவர் காலையில முழிக்கும் போதே கண்ணை திறந்தேன்னா சொல்லுவார், இதெல்லாம் எழுதிங்க. அந்த வேர்கள் எல்லாம் எங்க அப்பாட்ட கொடுத்துட்டு வாங்கிட்டு வர சொல்லுவேன். அந்த ஹோமத்துக்குள்ள வேர்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வருவாங்க. எல்லாம் வச்சு நைட்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சித்தர்கள் வருவாங்க. கருவூரார், பத்திரகிரியார், பட்டினத்தார், திருமூலர், எல்லா சித்தம் என்னென்ன சித்தர்கள் ஓரளவுக்கு உண்டோ 108 இல்ல அதுக்கு மேல் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவாங்க. அப்படி நான் பார்த்தது எஸ். அந்த உருவம் வேற, இப்ப இவனுங்க வரைஞ்சி வச்சிருக்க உருவம் வேற. அது அல்ல ஏசு இப்ப இவங்க பாக்குறது. ஆனா இதை பார்த்தது உங்களுக்கு எப்படி அவருடைய கண்ணு கிடைக்கும்? ஒரு ஆளை பார்த்தா என்ன பார்த்து என் படத்தை பார்த்து நினைச்சாதான் நமக்கு தொடர்பு வரும். என் படத்தை விட்டுட்டு நீங்க வேற ஒருத்தன் படத்தை நினைச்சிட்டு என் பேரை நினைக்கிறீங்க, அந்த படத்தை பார்த்தா அந்த படத்தினுடைய தன்மை தானே வரும். நீங்க நினைக்கிற தன்மைக்கு இல்ல. ஏன்னா எந்த உருவத்தை கொடுக்குறீங்களோ அந்த உருவம் தான் ஆளுமைச்சு இல்லையா? அதுக்குதான் தெய்வத்தை எல்லாம் என்ன பண்றாங்கன்னா கல்லுல காட்டினா கல்லு ஆளுமை செய்ய எப்படி நம்மளை மாத்திருக்காங்க. கல்லு கும்பிட்டா கல்லு என்ன பண்ணும்? குருவை பார்க்க விட மாட்டான். குருவை பார்த்தீங்கன்னா ஞானம் பத்துரும். அது ஒரு காலத்துல நடந்தது நேரடியா. அப்படி எனக்கு என்னுடைய காட்சியில கிடைச்சது இயேசுவை பார்க்க. ஆனா இப்ப இந்த படங்கள்ல இருக்கிறதெல்லாம் இல்ல. வெளியில 2 முன்னாடி சொன்ன அவங்க எல்லாம் நான் சொல்றதை நம்புறதுக்கு இல்ல. உலகமே ஒத்துக்கிச்சு, அப்புறம் என்ன நீங்க சொல்றது? இதுதான் ஏசுன்னு சொல்லி விட்டுட்டேன். இவனெல்லாம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. இப்ப சொல்லி பிரயோஜனம் என்ன? நான் கூப்பிட்டா வாராரு, என்கிட்ட பேசுறாரு, இது போதுமே எனக்கு. இது அடுத்தவங்களுக்கு தெரிய வாங்க இவங்கள்ட்ட எல்லாம் பேசுங்கன்னு சொல்லணும்னு தேவை இருக்குதா? இல்ல இவங்களுக்கு காட்சி கொடுங்கன்னு சொல்ல முடியுமா? இட்ஸ் யூஸ்லெஸ். யாருக்கு அவங்க தேவையோ அவர் காட்சி கொடுப்பாரு, யாருக்கு கிடைக்குமோ அது கிடைக்கும். அப்ப இவங்க எல்லாம் இந்த படத்தை வச்சு சொல்லும்போது இது வேற யாரும் இல்ல. புரியுதா? நீங்க ஏசுன்னு நினைக்கிறீங்க. மோடி படத்தை வச்சுட்டு மோடி சொன்னாதான் கரெக்ட். வேற யாரோ படத்தை வச்சுட்டு மோடி சொன்னா எப்படி போகும்? பிரிமின்ஸ் ஆக முடியாது இல்லையா? பிரிமின்ஸ் பவர் இருக்காது இல்லையா? அதிகமா இருக்கும். இப்ப இந்த எண்ணம் உள்ள இருந்து அப்ப நான் கன்ஃபார்ம் மாட்டேன் இதுதான் உண்மை. ஏன்னா இதை எனக்கு கிளியர் பண்றதுக்கே நிறைய நிகழ்வுகள் நடந்தது. அதை ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஒரு முறை நான் தியானத்துல இருக்கிற போது என் முன்னாடி ஒருவர் வந்து உட்கார்ந்து இருக்கார். சுத்த வச்ச மாதிரி கையெருந்தை ஓடிட்டு குக்குடாசனம் போட்டு அந்த குக்குடாசனத்துல அப்படி உட்கார்ந்து இப்படி பாக்குறார். எனக்கு நான் அவரை முன்னாடி பார்த்தது கிடையாது, எனக்கு தெரியாது. இப்ப அவர் என்ன பண்றாரு, என்ன பார்க்க வாங்க கூப்பிடுறாரு. என்ன பார்க்க வாங்க தாங்க. கொஞ்சம் பாக்குறேன்னு எங்க வந்து பாக்குறது? அவரால் சொல்ல முடியல, மறந்துட்டார். பொருள் நெருங்கி போச்சு. கண்ணு முன்னால காட்சியில தெரியுது. ஆளை பார்த்தாச்சு. போன் எங்க போய் பாக்குறது? விட்டுட்டேன். அந்த வாரம் சனிக்கிழமை கல்லூரி விடுமுறை. சைக்கிள் எடுத்து கீழே காலையில என்ன பண்ணு, காலையில டிஃபன் சாப்பிட்டுட்டு சைக்கிள்ல மனம் போன போக்குல போவோம்னு சொல்லிட்டு அப்படியே போகும்போது அங்க ஈத்தாமலைன்னு ஒரு ரோடு இருக்கு. ஈத்தாமலை ரோடு வழியே அந்த சைக்கிள் அப்படியே ஓட்டிட்டே போறேன். சூரங்குடியெல்லாம் தாண்டி அப்படியே ஈத்தாமலை ரோடு. ஈத்தாமலை பக்கத்துல போகும்போது ஒரு பெட்டி கடை. அந்த பெட்டி கடையில சர்பத்து எல்லாம் வச்சிருக்கான். அவன் அங்க 2 பேரும் சர்பத்து சாப்பிட்டுட்டு நான் சைக்கிள் இறங்கி எனக்கு ஒரு பழ சர்பத்து அங்க பழ சர்பத்து ஆகாது. மணி அப்ப 10 இருக்கும்.
அவன் சர்பத்தை ஊட்டிட்டே சொல்றான், கோயில் போறீங்களா? ஆமா, சீக்கிரம் போங்க, நட சாத்திடுவான். நான் கோயில் போலாம் சொல்லல. அங்க வரவங்க அப்படிதான் இருக்கணும்னு நினைச்சிட்டு கரையின சர்பத்தை கொடுத்து காசு கொடுத்துட்டு கொஞ்சம் சைக்கிள் அப்படி முன்னாடி போனா ஒரு சங்கு ஒரு வரப்பு மாதிரி இருக்கு. ஒரு அம்மா புல்லு கேட்டு தூக்கிட்டாங்க. அந்த அம்மா சொல்லுது, சீக்கிரம் போ தம்பி, நடை சாத்திட போறான். கோயிலுக்கு வெளியே காட்டுறேன். உடனே நான் அது வழியா சைக்கிளை கழித்து போனா வாசல்ல நடையை சாத்துறதுக்கு நிக்கிறாரு ஒரு ஐயர் பூசாரி. ஏன்னா சைக்கிள் சட்டத்தை பார்த்தா திருப்பி பார்த்து, சாமி கூட வரீங்களா? ஆமா. அவங்க சீக்கிரம் வாங்க. சைக்கிளை விட்டுட்டு போய் அந்த கதவு அப்படி தொடர்ந்து பார்த்தா வாசலுக்கு மேல இங்க வந்து காட்சி கொடுத்தாரு இல்லையா, அவருடைய படம் அசிட்டி, அந்த பாஸ்போர்ட் காப்பி அப்படியே போர்ட்ரைட்டா அப்படி இருக்கு. கீழே வந்து என்ன சாமி, கோம்பை கோம்பை சித்தர். நான் கேட்டேன், கோம்பை. ஆமா, கோம்பை சாமி தான். காஞ்சியில பேசிட்டாரு. அப்ப இது எனக்கு கன்ஃபர்மேஷன். என்ன கன்ஃபர்மேஷன்? அப்ப எனக்கு வரக்கூடியதெல்லாம் அது திருமூலரோ அல்சரோ அவர்களுடைய உண்மை உரு காட்சி எனக்கு கிடைக்கிறது. அப்ப இயேசு கரெக்ட் தானே இல்லையா? இப்படி இவங்களெல்லாம் நேர்ல பார்த்து கரெக்டா தெரிஞ்சதுனால அதுவும் சரிதான நம்பி இருந்தேன். இருந்தாலும் இன்னும் உலகமே இதெல்லாம் சொல்லிட்டு இருக்குது. ஒருத்தருக்குமே அவர் உண்மையான காட்சி சொல்றவங்க யாருமே இல்லையா என்கிற மாதிரி ஒரு உணர்வு ஓடிக்கிட்டே இருக்கு. கானாக்கு போக வேண்டிய ஒரு சூழல் எனக்கு வருது. ஆப்பிரிக்கால, வெஸ்டர்ன் ஆப்பிரிக்கா, கானால அங்க ஒரு ரூம் எடுத்து தங்கி இருக்கிறேன். தங்கி இருக்கும்போது நைட் டிவி பார்த்துட்டே இருந்தேன் வீட்டுல கிடந்து. அதுல இந்த வேல்டு நியூஸ் எல்லாம் போட்டுருக்கும் போது எருசலேம் பத்தி போடுறான். ஒரு ஆசிரியர் போடும்போது ஜீசஸை பத்தி போடுறான். அதுல என்ன பண்றான்னா, இப்ப இருக்கக்கூடிய ஜீசஸ் படம் இஸ் நாட் கரெக்ட். இது சும்மா ஆளாளுன்னு அவங்க ஸ்டைல் வரைஞ்சது. உண்மையான படம் அதுவும் உண்மை கிடையாது. பட் நாங்க வந்து என்ன பண்ணோம்னா, அந்த அவருடைய பாடியை வச்சிருந்தாங்க இல்லையா, இயேசுனுடைய பாடிய ஒரு வெள்ளை துணியினால மூடி அந்த கோகைக்குள்ள. அப்ப அதுல இருந்து அவர் எழுந்து வெளியில வர்றார். இந்த துணி கிடக்கு. அந்த துணியை இன்னும் பத்திரமாக பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அந்த துணியில அந்த ரத்தம் பட்ட இடங்கள், அந்த ஜாயின், இதெல்லாம் வச்சு பார்த்து இந்த எலும்புகள் எப்படி இருக்குது. அப்ப அந்த ஸ்கெல்டனை அதுல போட்டிருக்காங்க. அதே இத பேப்பர்ல அந்த ஸ்கெல்டன் அளவுக்கு கூட்டி எலும்புகளை போட்டு அதுக்கு சதை பகுதிகளை கொடுத்து ஒரு உருவத்தை வரைஞ்சிருக்காங்க, இயேசுனுடைய குரு. அப்ப இந்த எலும்பு பகுதி இருந்தால் இப்படிதான் உருவம் இருக்கணும்னு அவங்களுடைய நிலை போட்டு அந்த படத்தை போட்டிருக்காங்க. இப்போ we are supplying photos of, பட் இதுதான் ட்ரூ. ஆனா ட்ரூன்னு நாங்க சொல்ல மாட்டோம். பட் அந்த எலும்பு இதுல இருந்து நாங்க எடுத்து படத்தை போடுறோம். அந்த படம் பார்த்தா நமக்கு ஒரு காட்சி கொடுத்தாங்க இல்லையா, அதுவும் கரெக்டா. இப்ப எப்படி கன்ஃபர்மேஷன் வருது பாருங்க. இது எவ்வளவு காலமா இருக்குது. இது வந்து நான் 8 படிக்கும் போது இருந்த டவுட், 13 வயசுல உண்டான டவுட் எப்ப நடக்குது? இப்ப 2000 நடக்குது. 1999 போறேன். எவ்வளவு வருஷம்? 70ல இருந்து 29 வருஷம் இல்லையா? உண்மை இன்னைக்குமே உண்மையாதான் இருக்கு. இப்ப ஜெருசலேத்துல போகக்கூடியவங்களுக்கு அந்த படம் கொடுக்கறதாக ஒரு கேள்வி சிலவங்க வாங்கி வச்சிருக்காங்க. பட் படத்தை வச்சு ஒரு பிரயோஜனமே இல்லை. அவர் என்ன கேட்க போறாரு? உங்க ஞான கண்ணை திறக்கணும், உங்களுக்குள்ள நீங்க பயணிக்கணும். ஞான பயணம் உங்க உள்ள வேணும். அதுதான் திருவள்ளுவர் சொன்னான், உண்மையே நூல்வல்ல தக்கினும் மற்றும் உண்மை அறிவையே மிக பேர்தான் நான் வெளியில எங்கேயுமே கத்துக்கல. ஆனா அந்த உண்மை அறிவுலாம் வெளியில வருது. எப்படி வருது? நமக்குள்ள பதிவு. அவ நமக்கு வேண்டிய பாடத்திட்டங்கள்லாம் தானாக தெரியும். ஏனால் ஞானத்தால் மட்டும்தான் தெரியும்.